டைரக்டர், இந்த டைரக்டர், நீங்க எந்த டைரக்டர் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்க, நீங்க எந்த டைரக்டர் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் கடுப்பு உண்டே ஆகுது. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அதை பத்தி போடணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர், எந்த டைரக்டருக்கு கொடுத்தா எந்த டைரக்டர் வந்தா நமக்கு பாக்கெட்ல காசு வரும், இந்த இழவு புண்டை இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கொஞ்சம் மூடிக்கிட்டு நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்றத மேட்ரு. சுந்தர் சிக்கும் அங்க கமலுக்கும் தான் பிரச்சனையே தவிர சுந்தர் சிக்கும் தலைவருக்கும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல அடிப்படையான பேசிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, என்னமோ பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி இந்த 173 படத்தோட ஒன்லைனே தலைவரோட ஒன்லைன் தான். தலைவர் சொன்ன கதைய ஒரு 4-5 டைரக்டர் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். இதை யார் பெட்டரா டெவலப் பண்ணி ஸ்கிரீன் பிளே பெட்டரா டெவலப் பண்ணி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போது சுந்தர் சிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சுந்தர் சிக்கு இந்த ஒன்லைனை வந்து 3.5 மாசத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். கூலி பட ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே சுந்தர் சி தலைவர் குஷ்புவும் சுந்தர் சியும் தலைவரை நேரில் பார்த்தாங்க. அவர் வீட்டில் போய் அவரை பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஒன்லைனை தலைவர் சொன்னார், அந்த ஒன்லைனை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னாரு. இது அப்பவே இருந்தது. இது சுந்தர் சிக்கு மட்டும் இல்லை, பல டைரக்டர்ஸுக்கு வந்து கதை சொல்ல வந்த டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒன்லைனை சொல்லியிருக்காரு. அந்த ஒன்லைனை டெவலப் பண்ணி யார் எடுத்துட்டு வர்றீங்களோ ஸ்கிரீன் பிளேவா அது பெட்டரா யார் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. எதுக்கு முந்திக்கிட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, நிறைய டேரக்டர்ஸ் வந்து கதையை சொல்றாங்க போறாங்க அப்படின் போது அதை ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அவங்க தேவையில்லாம அவங்க வராங்க, வீணா டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றத ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாரு. இது புரியாத சில அறிவி ஜீவிங்க உட்காந்துக்கிட்டு வெங்கட் பிரபு இருந்தா நல்லா இருக்கும், வெங்கட் பிரபு இருந்தா நல்லா இருக்கும்னா வெங்கட் பிரபு கதை சொல்லும் போது ஏன் அவர் ஓகே பண்ணல? என்னமோ கதை ஒன்லைன் ஸ்டோரி என்னமோ சுந்தர்சியோட ஒன்லைன் மாதிரியும் எங்க சொல்லு பார்ப்போம். ஒன்லைன் ஸ்டோரி தலைவரோடது, அதை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வர்றது தான் இங்க டைரக்டருக்கு அவர் கொடுத்த வேலை. அதை யார் பெட்டரா டெவலப் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. கார்த்தி சுப்ராஜ் கதை சொல்லியிருக்கிறாப்புல, வெங்கட் பிரபு கதை சொல்லியிருக்கிறாப்புல. நடுவில் இந்த தேசிங் பெரியசாமிலாம் யாராவது தூக்கிட்டு வராதிங்க. ரஜினி ஃபேன்ஸ், தலைவர் ஃபேன்ஸுக்கு நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல ஒரு படத்தை அங்கே போய் ஒரு பெருசா ஒன்று ஹிட்டு கொடுத்துட்டு வர சொல்ல. அவனை வந்தா எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? வந்தா வெளிநாட்டு மாப்பிள்ளையாவது ஹீரோவா தான் வருவீங்களா? இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை இதெல்லாம் வரமாட்டீங்களா? நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீ ஒன்னு ப்ரூவ் பண்ணியா? எடுத்தவொடனே உனக்கு 350 கோடி ப்ராஜெக்ட் உள்ள இருக்க பட்ஜெட் எப்படி உனக்கு கொடுப்பாங்க? ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க எப்படி? நம்ம பண்ணலாமா தலைவருக்கு? ஒரு படம் நீ உன்னை கொடுத்துட்டு இன்னி வரைக்கும் ஒரு படம் டைரக்ட் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறையா? ஏன் அந்த ப்ராஜெக்ட் விட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போக மாட்டியா? எடுத்த உடனே ரஜினி ரசிகன்ற ஒரு அடையாளம் அட்டை போதுமா ரஜினியை டைரக்ட் பண்றதுக்கு? என்னையா கான்செப்டே இல்லாம இருக்கு? என்ன கமர்ஷியலா என்ன படம் ஹிட் கொடுத்து கீச்சிருக்கீங்க? கமர்ஷியலா பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் அலிசல் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கீங்களா? அந்த ஆளு சுந்தர்சி போன படம் 100 கோடி அடிச்சது, அதனால கூப்பிட்டுச்சு கதை என்னன்னு கேட்டாரு. தேசிங் பெரியசாமி என்ன ப்ராஜெக்ட் என்ன நீ கொடுத்து என்ன கிட்ட கொடுத்துருக்கிற? ஒரே ஒரு படம் பண்ணிருக்கிற, கண்ணு கூட கொள்ளை எடுத்தாலும். அதுக்கப்புறம் ஒரு ஏதோ சின்ன ப்ராஜெக்டோ பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்ணு, ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கமர்ஷியல் பக்கம் வரலாம். கமர்ஷியலா ஒரு ஹிட் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே வரணும். நீ அதுக்குள்ளே இங்கே நம்ம ரஜினி ரசிகன் நல்லா பண்ணுவான், நல்லா பண்ணலன்னா என்ன பண்ணுவான்? மூஞ்சி எங்க போய் வச்சுப்ப? நல்லா பண்ணலன்னா மூஞ்சி எங்க போய் வச்சுப்ப? ஒரு லாஜிக்கோட ஒரு டைரக்டர் ஏதோ ஒன்று சொன்னா ஓகே ரைட்டு, ஓகே இவர் பண்ணா நல்லா இருக்கும், இவர் பண்ணா நல்லா இருக்கும். அவரு சீரியஸ் படமா ஃபுல்லா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறோமே, ஒரு காமெடி படம் பண்ணி ரொம்ப நடுவில் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு சேஞ்சுக்கு ஒன்று பண்றாரு. 2 படம், ஆக்சுவலி 3 படம் கமலுக்கு பண்ண போறாரு, கமல் ப்ரொடக்ஷனுக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. 3 படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 படம் கன்ஃபார்ம். ஒன்னு கமல் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம், இன்னொன்னு கமல் கூட சேர்ந்து ஒரு படம். அதைத்தான் அந்த வெங்காயம் இன்னைக்கு ஏர்போர்ட்ல சொல்லியிருக்கான் அந்த ஆளு. அதை பாத்தீங்களா இல்லையா? இந்த கர்மத்தை நான் எப்பயோ சொன்னேன். கமலுக்கு 2 படம் பண்றாரு கன்ஃபார்ம்னு சொன்னேன். லோகேஷ் கனகராஜ் கதை செட் ஆகல, தலைவருக்கு அந்த கதை செட் ஆகல, அதனால வேற கதை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நெல்சன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நெல்சன் படம் ஜெயிலர் 2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஒன்லைன் சொல்லுவான். அதை பொறுத்து தான் இருக்கு. இன்னொன்னு வெங்கட் பிரபு, இன்னொன்னு கார்த்திக் சுப்புராஜ் ஒன்லைன் கதை எப்பவோ சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கதை அவருக்கு ஒரு செட் ஆகல. மாஃபியா 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 ரவுடி கேங்ஸ்டர், இதுல இருந்து கார்த்திக் சுப்புராஜ் கொஞ்சம் வெளில வர சொல்லுங்க. எப்படி சங்கர் வந்து லஞ்சம் ஊழல் இந்த கான்செப்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா கூட்டுச்செடிக்குள்ளேயே குதிரை வந்தா ஓட்ட முடியாது. அவர் டிஃப்ரெண்டா கேட்கிறாரு. ஒரே கான்செப்ட்ல கதை என்கிட்ட வந்து சொல்லாத அப்படின்றாரு.
கார்த்திக் சுப்ராஜ்னா ஒரு 2 கேங்கு 2 மாஸ்டர் 2 கேங் அடிச்சுக்கும். அதுக்குள்ள இருக்கிறது மதுரை பேக்ரவுண்டு. இப்படியே வண்டியை ஓட்டிலாம் எல்லாம் பாக்குறீங்களா? ஏன் அதெல்லாம் தாண்டி வெளியே வரமாட்டீங்களா? அரைச்ச மாவே தான் அரைச்சிட்டு இருப்பீங்களா? லோகேஷ் கனகராஜ் போதை மருந்து, கஞ்சா, இந்த வெங்காயம், ரத்தம், பிளட், கன்னு, இந்த வெங்காயம் தாண்டி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அதனாலதான் வேணும்னாரு. என்ன தப்பு இருக்கு? கண்ணு கண்ணு கொள்ளை எடுத்தா ஒத்த படத்தை ஒன்னு எடுத்து வச்சு முடிச்சுட்டு என்னமோ 100 கோடி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆன மாதிரியா? தேசியம் பெரியசாமி ஒரு படம் உனக்கு ஹிட் கொடுக்க சொல்லு, போய் எடுத்துட்டு வா, போய் டைரக்ட் பண்ணிட்டு வா. ஏன் சங்கர் பண்ணல? 10 வருஷம் ப்ராஜெக்ட்னு சொல்லி அந்த படத்தை ஓரமா தூக்கி வைக்கல? எந்திரனை தூக்கி ஓரமா வைக்கல? 10 வருஷம் தூங்கல, கிடப்பில தூங்கல? எவ்வளவோ டைரக்டர்ஸுக்கு தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் தூக்கி ஓரமா வைக்கல? அது அப்புறமேட்டு பண்ணிக்கலாம், அதுக்கான பட்ஜெட் வரும்போது பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஓவர் பண்ணல. வந்தா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? வந்தா வெளிநாட்டு மாப்பிள்ளை, இல்லைன்னா இந்த இதுல கவுன்சிலர்லாம் ஆக மாட்டீங்களா? நேரா சிஎம் தான் ஆவீங்களா? போய் ஒரு படம், ஒரு சின்ன படம் ஒன்று, ஏதோ ஒன்று, ஒரு ஹீரோ, ஒரு விஷால வச்சு, ஒரு ஆரியா வச்சு ஒரு ஹிட் ஒன்று கொடுத்துட்டு கமர்ஷியல் ஒன்று பெருசாக ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு வாயா அப்படின்ற. அதுக்குள்ள உட்காந்து சில பேர் வந்து கமெண்ட்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் அங்க போய் உட்காந்து தேசிய பெரியசாமி போடலாம். என்ன கமர்ஷியல் கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ரஜினி ரசிகன் ஒரு அடையாளம். நாளைக்கு இங்க ட்விட்டர்லயோ இல்ல நாளைக்கு எவனா ரஜினி ரசிகன், ப்ரோ நானும் ரஜினி ரசிகன் ப்ரோ, எனக்கு தலைவரை வச்சு டைரக்ட் பண்ணணும், இது ஐடி கார்டை வச்சுக்கலாமா? டேலண்ட் பேசணும், ஸ்டோரி பேசணும், ஸ்கிரீன் பிளே பேசணும். அதுதான் இங்க ஹீரோ. அதை தான் அவர் ஓகே பண்றாரு. அந்த இழவை புரிஞ்சிக்காம உட்காந்துக்கிட்டு இவரு வேணும் அவரு வேணும். நம்ம கையில என்னையா இருக்கு? அவர் ஓகே பண்ணி அவர் டிக் அடிக்கிறார். ஒரு டிக் அடிச்சு விட்டு இந்த பக்கம் ஓகே அப்படின்னாரு. அதுக்குள்ள இங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்றதை ஏற்கனவே 2 பஞ்சாயத்து இருக்குங்க. சுந்தர் சிங் பஞ்சாயத்துக்கு 2 பஞ்சாயத்து இருக்குங்க. ஒன்னு ஏற்கனவே விஷாலுக்கு சுந்தர் சிங் ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு பொலிட்டிக்கலா கூட சொல்றாங்க, பட் அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இருக்கலாம் தான் சொல்றாங்க, பட் கன்ஃபார்ம் கிடையாது. பொலிட்டிக்கலா என்னன்னா, இவங்க பிஜேபி ரெட் ஜெயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனு, அதுல ஏதாவது உரசல் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் கொஞ்சம் அக்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சுந்தர் சி கேட்டதா சொல்றானுங்க. அதுவும் எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனால் தலைவருக்கும் சுந்தர் சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் டிக் அடிச்சு எப்பயோ ஓகே பண்ணிட்டார். சுந்தர் சிக்கும் கமலுக்கும் தான் இங்கே பஞ்சாயத்து தான் தவிர மற்றபடி இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 3 பேர் தாங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. மாறலாம். ஒன்று கேஎஸ் ரவிக்குமார் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணுறது, இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜ். இது இல்லைன்னா பார்ப்போம், வேற யாராவது ஒரு டேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அதை அடுத்த படம் ராணா டேக் ஓவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே எத்தனை பேர் சொல்கிறாங்களேன்னு தெரியலப்பா, அதான் உண்மை. இந்த படத்துக்கு வந்து சுந்தர் சி இந்த தலைவர் 173 படத்துக்கு 48 நாள் கால் ஷீட் கொடுத்து வச்சிருக்கான் சந்தானம். அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்குள்ள தான் இந்த பஞ்சாயத்து பண்ணி விட்டானுங்க. 48 நாள் கால் ஷீட் கிட்ட வாங்கிட்டாங்க, கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. யோகி பாபு சந்தானம் கால் ஷீட்டும் வாங்கி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதனால தான் குஷ்பு அவங்கள டேக் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், யூஷுவல் டெம்ப்ளேட் வேணாம். இந்த சுந்தர்சி படத்தில் யூஷுவலாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். ஓப்பனிங் சீனில் ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டில் கலக்கலகம் நடக்கும், காமெடியாக நடக்கும். சென்டர் அப்படி அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையிலேருந்து வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆவார். வில்லனுக்குள்ளே போய் சண்டை போட்டு அப்புறம் கிளைமேக்ஸில் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் அப்படி முடிச்சுட்டு நடுவில் 2 கிளாமர் சாங்கு கிளைமேக்ஸில் சுபம் முடிச்சிருவீங்க. இந்த யூஷுவல் டெம்ப்ளேட் வெல்லவா, இந்த யூஷுவல் சுந்தர்சி டெம்ப்ளேட் வந்து வெல்லவா. சுந்தர்சி படங்கள் எல்லா படங்களும் எடுத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு ஒரு கல்யாண வீடு ஒரு சுப முகூர்த்தமாக ஏதோ ஒன்று நடக்கும். அதுலேருந்து ஆரம்பிப்பாப்புல கதை. இந்த யூஷுவல் டெம்ப்ளேட்லேருந்து வெளில வாங்க. எனக்கும் சுந்தர் சில ஒரு 50-50 தான். ஆனால் எனக்கு நம்பிக்கை தலைவர் மேலே தானே. இப்படிதான் சந்திரமுகி டைமில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து என்னடா பிவாசு அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறாரு அப்படின்னு பிவாசு கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி வச்சு ஒரு படத்தை கிட்டு கொடுத்ததுக்கு அப்போ தானே வாய முன்னாங்க எல்லாரும். நெல்சனுக்கு வரைக்கும் ஜெயிலர் வரைக்கும் திருந்தல. ஒரு படம் மொசகுட்டி, ஒரு படம் ஒரு டைரக்டரை நம்ம சஜஷன் பண்றோம்னு வச்சிங்களேன், அவன் புதுசா படசான்றதை பார்க்காம அவனுடைய எசன்ஸ் என்ன, கோர் என்ன, ஒரே மாதிரியான படம் நீ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீ அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுவ. அதை சங்கருக்கு முத கொண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஹரி என்னப்பல போலீஸ்னே நீ கதை எடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும்? கேஸ் ரவிக்குமார் என்ன ஃபுல்லா வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாவே எடுப்பல. நீங்க பாருங்க, நட்புக்காக நாட்டாமையில இருந்து ஆரம்பிச்சு நீங்க முத்துல இருந்து எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த பெரிய ஃபேமிலியில பெரிய பட்டாளம்.
ரெண்டாவது சுந்தர் சீட்டை நான் பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த பழைய ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வந்து திணிக்கிறது. ராதா ரவி, விஜயகுமார், இந்த இந்த கேஸ்ட் அண்ட் க்ரோ தூக்கி ஓரமா வெயி. சும்மா ராதா ரவி விஜயகுமாரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பழைய காலத்து நடிகர்கள், அந்த உள்ள தளித்த பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கிற நடிகர்களே கொண்டு வந்து இன்னைக்கு அப்படியே ட்ரெண்டுக்கு வா. வடிவேலு இன்னைக்கு செட் ஆக மாட்டாப்புல, அது அதனால தான் சந்தானம் கழிச்சுட்டு வாங்கினேன். சுந்தர்சிக்கும் இங்கே கமலுக்கு தான் பஞ்சாயத்து தவிர தலைவருக்கு கமலுக்கும் பஞ்சாயத்து இதுவே கிடையாது. தலைவருக்கு இது சம்மந்தமே இல்லை. அவர் அண்ணா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பெங்களூர்ல இருக்காரு. முந்தா நேற்று நைட்டு கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கிறாங்க, அவ்வளோதான். நேற்று நைட்டா இல்லை நேற்று நைட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு வந்துச்சு, சுந்தர்சி அனௌன்ஸ்மெண்ட் மசகுட்டி? முந்தானத்து நைட்டு தான் ப்ரோ. அன்னைக்கு தான் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு தான் கான்ஃபரன்ஸ் தலைவர் கமல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசினாங்க. இல்ல என்னமோ சுந்தர்சி என்னமோ ஜேம்ஸ் கேமரன் ரேஞ்சுக்கு சில பேர் பேசுறாங்களே, அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. ஓகே, நல்ல டைரக்டர் தான், நான் அதை மாத்துக்கிறது இல்ல. தலைவர் படங்கிறத தாண்டி இவன் போயிட்டான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க இவங்க சில பேரு. அதுதான் காமெடியா இருக்கு. பூபதி மேல வாங்க, அது மைக்கம் வாங்கிட்டு மேல வந்தீங்க, பேசாம கீழே போயிட்டீங்க. மேல இல்ல மசோட்டி, எனக்கு நான் டிஎல்ல சில கமெண்ட்ஸ், சில இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ட்வீட் போடுறானுங்க. கார்த்தி சுப்ராஜ்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி சுப்ராஜ் இருந்தா நல்லா இருக்கும். நான் கார்த்தி சுப்ராஜ் வேணானே இங்க எந்த ரஜினி ரசிகனா சொல்லுவானா? எந்த ரஜினி ரசிகனா சொல்லுவானா கார்த்தி சுப்ராஜ் வேணான்னு? கே.எஸ். ரவிக்குமார் ராணா படத்துக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு ஒன்றும் இல்லை, குட்டி சந்திரன் இருக்காருல்ல, ரீசெண்டாக தலைவர் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபேனை ஒருத்தர் பார்த்து பேசினார்ல மோசக்குட்டி. ஆமா, அவர் ட்விட்டர்ல தானே இருக்காரு. எங்க அவர்கிட்ட போய் டிஎம்ல கேளுங்க, அவர் கே.எஸ். ரவிக்குமார் மேலே பார்க்கல அப்படின்னு. தலைவர் வீட்டு மேலே, தலைவர் வீட்லேயே ஆஃபீஸை போட்டு கொடுத்துருக்குறாங்க, அங்கே டிஸ்கஷன் நடக்குது, ராணா படத்தோட டிஸ்கஷனு. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ கொண்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அடுத்து டேக் ஓவர் பண்றதுக்கு அங்க போயிட்டு இருக்காங்க வண்டியை. ஒரு மீம் போட்டிருந்தீங்க பாருங்க, விளக்கு பிடிச்சிக்கிட்டு வலை பேச்சு பிஸ்மி போறது. பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி என்னமோ பக்கத்துல உட்காந்து என்னமோ உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது விளக்கு பிடிச்சி இந்த தூள் படத்துல ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு தூள் படத்துல சொல்லும் தெரியுமா? இந்த பக்கம் ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு விவேக்கும் மயில்சாமி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். பாஸ் என்ன பாஸ் அது ஏ ஃபார் ஆப்பிள் எனக்கு இப்படிதான் தெரியும் பாஸ். அந்த மாதிரி தான் பிஸ்மி அந்தரன் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க போல. சொல்லுங்க பூபதி. என்ன பாஸ், என்ன காரணம் எனக்கு தெரியல. கேட்கறேன் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஸ் காப்பி, அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் காப்பியில பேஸ் பண்ணி ஒன்று ஓடிட்டு, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பிரச்சனை தான், எனக்கு அக்யூரேட்டா தெரியல. பட் ஆனா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து இது ஒரு குஷ்பு பிஜேபி தானே, இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜென்ட் அப்படின்றனால அதுல ஏதாவது உரசல் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்னொன்னு கமலஹாசனுக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு சொல்றாங்க. இது என்ன சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், இது கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் இல்ல, அதான் சொல்றேன், இந்த சினிமாக்குள்ள பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர மாட்டாங்க மேக்சிமம். ரஜினி படத்துக்குலாம் உள்ள கண்டிப்பா 2 பேருமே பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். ஸோ அது ஒன்று சொல்றாங்க. கமலஹாசனுக்கும் சுந்தர்சிக்கும் தான் பஞ்சாயத்து. அதுவும் கமலஹாசனுடைய மகேந்திரன் இருக்கார் இல்லையா, ஆமாங்க, அந்த ஆளுக்கும் தான் சுந்தர்சிக்கும் தான் உரசல். சரி சரி. அதுலதான் சுந்தர்சி கடுப்பாகி எப்போதும் ஒரு படத்துல இருந்து, இப்ப அண்ணாமலை படத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட டைட்டில் வந்து பால்காரன், ஆமா, வசந்த் வச்சது. தலைவர் உள்ள வந்து என்னடா அது பால்காரன் இந்த காரன் அந்த காரன்ட்டு டப்படம் உள்ள வந்து அண்ணாமலைன்னு பேர் வச்சு விட்டாரு. அங்க வசந்துக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு, இல்ல என்னது இது இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படத்தோட கதை வந்து ஜில்லா கலெக்டர், சரி அது எஜமா மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அண்ணாமலைக்கு வந்து பால்காரன் தான் பேர் வச்சிருந்தேன். அப்புறமேட்டு அதுக்கப்புறம் மாறி போச்சு. ஏன்னா இது சொன்னது யாருன்னா அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், வசந்தோட அசிஸ்டன்ட். அவரு பெரிய டைரக்டர் தான், இன்னொருத்தர், அவர் பேர் கூட மறந்து போச்சு. அவரு தான் ரீசெண்டா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுல உள்ள மாத்திரோடனே படப்பூஜை பண்றதுக்கு எல்லாரும் கே பாலச்சந்தர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இவர் வரவே இல்லை. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இல்ல இந்த மாதிரி அவருக்கு விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது. அப்புறம் நீ கடைசி நேரத்துல நீ பட பூஜைக்கு வராம நீ இனிமேல் தள்ளி போட்டினா என்ன? இவ்வளவு பெரிய டேரக்டர், இவ்வளவு பெரிய நடிகர், இவ்வளவு பெரிய கேஸ்ட் குரூ எல்லாம் வந்து உட்காந்துருக்கு, நீ பாட்டுக்கு வராம ஆட்டம் போடுறா என்ன அப்படின்ட்டு தான் பாலச்சந்தர் கடுப்புமாயராகி சுரேகிருஷ்ணாக்கு டெல்லியில இருந்து மும்பைல இருந்து ஃபோன் பண்ணி நீ கிளம்பி உடனே ஃபிளைட் பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி வர வச்சு இங்க உடனே ஓகே பண்ணுது. நீ பண்ணலனா என்னடா அதே கதையா வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி இங்க பண்ண வைக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி தான் பண்ண வச்சு ஜெயிச்சு அடிச்சது. அதோட வசந்த் ஷேட் அவுட்.
யாரு அவன் அவன் யாருங்க யாரு வசந்த் வசந்த் தெரியாது, டைரக்டர் வசந்த் தெரியாது, நேருக்கு நேரு. அது இன்னொரு ஆசை இடத்த நேருக்கு நேர்லாம் ஆசை. எடுத்தவரு. ஆமா அவனா அந்த ஆளு தான். அப்படியே பெரிய என்னமோ அப்படியே ஜோ பெரிய ஜோ அப்படியே ஜப்பான்ல போய் விருது வாங்கின உடனே அப்படியே 2 கொம்பு முளைச்சிச்சு. சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. என்னமோ அப்படியே தான் எடுத்துல அதாங்க அவனுக்கு தாடி. அவனுக்கு என்ன கிட்டான படம் பார்த்தீங்கன்னா ஆசை ஒண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ரிதம், அவ்வளவுதானே. இதம்லாம் ஹிட்னு யார் சொன்னது? பாட்டு ஹிட். இதம் படம் வரும்போதுலாம் நான்லாம் உட்காந்து என்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். தெரியாத நமக்கு அந்த படம் ஹிட்டா ஃபிளாப் பண்ணு. அப்ப வந்து அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதே இல்லாம இருந்தாப்புல. சுரேகிருஷ்ணா உள்ள வந்து கிளிக் ஆன உடனே அண்ணாமலைக்கு அப்புறம் ஒரு வீரா ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் பாஷா ஒன்று கொடுத்தாரு. இதுதான் இதோட ட்ராக். சுந்தர் சிக்கு வந்து கமலஹாசனுக்கும் சுந்தர் சிங் என்னன்னா, ஏன் கமலஹாசனுக்கு 2 படம் பண்றாரு இங்க ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள் தான். கமலஹாசன் பணம் கொஞ்சம் தேவைப்படுது, அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முன்னாடியே வாக்கு கொடுத்துருந்தார் தலைவர். படம் பண்ணணும்னு இருந்தபோது கோவிட் வந்துருச்சு. சரி வேற படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு படம் அவருடைய ப்ரொடக்ஷன்ல அவர் ஒரு படமும், இன்னொன்று சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படமும். சேர்ந்து நடிக்கிறது இன்னும் கதை கன்ஃபார்மே ஆகல. அது கதை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கமலஹாசனோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம். இது இல்லாம இன்னொரு படம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ல மொத்தமா 3 படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 2வது கமலும் ரஜினியும் தலைவரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு கமல் மட்டும் ப்ரொடியூசர்ல இன்னும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரெட் ஜெயிண்டா இல்ல வந்து வேற ஏதாவது மைத்ரி மூவிஸா இல்ல ஐஸ்வரி கணேசான்றது அப்புறம் தான் தெரியும். அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு சுந்தர்சி ப்ராஜெக்ட், அதுல சுந்தர்சி இப்ப கன்ஃபார்ம் இல்ல. சுந்தர்சிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஆள் பிடிபடல. ஒன்னு கே ரவிக்குமார் இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜ், இது 2 பேர் தான் அடிபடுது அதிகமா. பார்ப்போம். தலைவரோட படத்தை அடுத்த படத்துக்கு இதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன். வந்துச்சுன்னா அப்டேட் இருந்தால் சொல்லி விட்டுருவேன். இந்த ட்வீட்டு போட்டு அதை ஃபுல்லாக ஊர் முள்ள அது வேணாங்க. நாளைக்கு பேக்கப் அடிச்சுன்னு வச்சுக்கலாம். தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதனாலதான் நிறைய பேர் ஆத்தனட்டியா சொல்ல மாட்டானுங்க. ஐயோ நம்ம இப்படி சொன்னோமே, சொன்னது எல்லாம் பெரிய அப்படியே இது ஹரிச்சந்திரர் சொன்னா அப்படியே நடக்குமா? தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆமா நான் சொன்னது நடக்கல, தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். என்னப்ப இந்த லட்சணத்துல உங்களுக்கு எந்த டைரக்டர் வேணும்? உங்களுக்கு எந்த டைரக்டர் வேணும்? நாங்க ராஜமௌழி கேட்போம், நாங்க அடுத்தது ஜேம்ஸ் கேமரான் கேட்போம். போட்டுருயா? என்ன பேச்சு இது? ஒரு ட்வீட் போடுறானுங்களா பாருங்களேன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களுக்கு எந்த டைரக்டர் வேணும்? உங்களுக்கு எந்த டைரக்டர் வேணும்? என்னங்க கேள்வி இது? எந்த டைரக்டர் இருந்தாலும் ஹீரோ அங்க தலைவன் தான்டா. ஏங்க அவர் ஆரம்பத்திலேயே 3.5 மாசத்துக்கு முன்னாடியே தலைவர் ஒன்லைன் சொன்னாருங்க. அந்த ஒன்லைனை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு தாங்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா அந்த 1 நாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அந்த ஒன்லைனை சொன்னாரு. கே எஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லியிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட சொல்லியிருக்காரு, வெங்கட் பிரபு கதை சொல்ல வந்தான் அந்த ஆள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாப்புல, சுந்தர் சிட்டையும் கதை சொல்லியிருக்கிறாப்புல. அந்த கதையை தான் டெவலப் பண்ணி வராங்க. இப்போ நீங்க அறிக்கை விட்டீங்கல்ல, பாத்தீங்களா? சுந்தர் சி அறிக்கை பாத்தீங்கல்ல? அவர் நினைச்ச காப்பி ரைட்டு ஏன் கதை என்னோடதுன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்லல? பூபதி ஏன் சொல்லல? அதான் நீங்க சொல்ற புரியுதுங்க. அவர் ஒரு கதை எடுத்து சொல்றாரு, அவங்க டெவலப் பண்றாங்க. முத்து படத்தோட ஒன்லைனு தலைவர் சொன்னது, படையப்பாட ஒன்லைனு தலைவர் சொன்னது, அருணாச்சலத்தோட படத்தோட ஒன்லைனு தலைவர் சொன்னது. இந்த ஒன்லைனை டெவலப் பண்ணி யார் பெட்டரா எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. சந்திரமுகி கூட அப்படிதாங்க. சிவாஜி எந்திரன்லாம் இங்க அதுக்கப்புறம் சந்திரமுகிக்கு அப்புறம் ஒரு ஒன்லைன் சொல்றதை நிப்பாட்டார். கோச்சடையான் ஒன்லைன் அவர் சொன்னது. ராணாவோட படத்தோட ஒன்லைன் கூட, ராணாவோட படத்தோட கதை கூட இப்ப கூட சொல்றேன், ராணாவோட படத்தோட ஒன்லைன் கூட தலைவர் சொன்னது. அதை டெவலப் பண்ற வேலை தான் கே எஸ் ரவிக்குமார். அதை டெவலப் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு கே எஸ் ரவிக்குமார். ஏன் குட்டி சந்திரன் இப்ப தலைவர் ஃபேன் அன்னைக்கு ஏர்போர்ட்ல பார்த்துட்டு தலைவர் போட்டோ எடுத்தார்ல, அவர்கிட்ட எல்லாரும் கேளுங்க, கே எஸ் ரவிக்குமார் வீட்டுல அவர் வந்து பார்த்தாரா இல்லையா? தலைவர் வீட்டுல கே எஸ் ரவிக்குமார பார்த்தாரா இல்லையா? என்ன அப்ப நடந்து ஒரு 4 நாள் இருக்குமா, 5 நாள் இருக்குமா அவர் தலைவரை பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்தது? தலைவர் வீட்டுல ஆபீஸை போட்டு கே எஸ் ரவிக்குமார் உட்கார வச்சு அடுத்த படத்துக்கு ராணா படத்துக்கு அவர் அதுல பிஸியா இருக்காரு. அதனாலதான் டவுட்டா இருக்கு கே எஸ் ரவிக்குமார். ஏன்னா இந்த படமும் பண்ணிட்டு நீங்க அடுத்த படமும் ராணாவும் டேக் ஓவர் பண்ணி, அதுக்கும் அது பெரிய பட்ஜெட், பெரிய கேஷ் அண்ட் குரூ, அதுக்கு எஃபெக்ட் அதிகமா போடணும். முக்கியமா ஏஐல வந்து விஎஃப்எக்ஸ் மோஷன் கேப்சர் தாண்டி ஏஐல பண்றதுதான் அங்க பிளானே. அதுக்கான கேஷ் அண்ட் குரூ வந்து அவர் ரெடி பண்றதுக்கான வேலையில இருக்காரு கே எஸ் ரவிக்குமார். ஸ்கிரிப்ட் ஸ்டோரிலாம் எப்போ ரெடி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. இந்த தடவை பிசிறு தட்டாம பக்காவா அடிக்கணும்ன்றதுதான் இது. ஒரு ஃபாரின் கம்பெனியை பார்த்து ஓகே பண்ணி இப்ப அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு
இங்கே தலைவர் பொண்ணையும் பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா பிளான் ஒன்று இருக்குது. சூப்பர்வைசிங் மட்டும்தான். விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஃபாரின் கம்பெனி வச்சு பண்ணணும் அப்படின்னு இந்த கல்கி பண்ணாங்க இல்லையா, கல்கி அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் பிரம்மாண்டமாக வரும். அது மொத்தமாக வந்து ரெட் ஜெயிண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை சன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி, ரெட் ஜெயிண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மைத்ரி மூவிஸ் இல்லைன்னா லைக்கா, ஏதாவது ஒரு இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும். இதுக்கு நடுவில் லைக்கா விட்டாங்க, அவன் வந்து லைக்கா வேஸ்ட். அவன் கடை பண்ண இல்லைங்க, மாட்டேன். இல்லை லைக்காவோட பணம் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு பூபதி, முன்ன மாதிரி கிடையாது. ரெண்டாவது ராஜ்மஹாலிங்கம் உள்ள வரான், அந்த ஆள் உள்ள வரப்பல. ராஜ்மஹாலிங்கம் வந்து யாருன்னு தெரியும் இல்லையா, 2.0 டைம்ல இருந்த ஒரு நபர். அவர் தான் லைக்காவை தமிழ்நாட்டில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக்காவோட ப்ரமோஷன்லாம் வேற லெவலில் இருக்கும். ராஜ்மஹால் ஆரம்பத்துல நல்லா கொடுத்தாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் போயிட்டாப்ல. இப்போ அவர் மறுபடியும் லைக்காவை டேக் ஓவர். லைக்காவோட பணம் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அவன் இப்போ லாக்லாம் கிடையாது. இப்போ அதனால தான் லைக்கா மறுபடியும் உள்ள வந்து ஒரு ரவுண்டு வரணுன்றதுக்காக தான் எல்லா பெரிய ஹீரோஸ்கிட்டையும் வந்து இப்போ கேட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணலையே, அந்த ஹீரோலாம் விட்டுறானுங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு ரவுண்ட் அப் ஒன்று சுற்றி எல்லா பெரிய ஹீரோஸ்கிட்டையும் கதை ஒன்று ஓடுது. ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு லைக்காவுக்கு ஒரு ஐடியா. பார்ப்போம், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, டாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கமலுக்கு 2 படம் பண்றாரு. அது ஒருவேளை கமலஹாசனுக்கு லைக்காக்கும் பஞ்சாயத்து இருக்கிறனால கொலாபரேட் பண்றதுக்கு கமலஹாசன் ரெடியா இல்லை. பண்ணா எனக்கு தனியா பண்ணி கொடுங்க, லைக்காவும் அதான் விரும்புது. லைக்காவும் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு தனியா படம் மட்டும் தான் பண்ணுங்க, கமலஹாசன் கூட வேணான்றாங்க. ஆனா கமலஹாசன் என்ன பண்றாப்புல, ரெட் ஜெயிண்ட் ரெக்கவுண்ட் பண்ணாப்புல. அதனாலதான் 173க்கு ரெட் ஜெயிண்ட் ரெக்கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க பண்றாங்க. இதுல நடுவில் ஏகே வச்சு படம் பண்றது, அந்த தலைவர் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து பண்றதுல அஜித்தையும் வச்சு ஒரு டாக் ஒன்று இருந்தது. ஆனா அது டெவலப் ஆகி அது டெவலப் பண்ணி அது இது பண்றதுக்குள்ள கதை செட் ஆகல. பட் அது பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இங்க அது வேற மாதிரி போகும். அது ரொம்ப பிக் ஸ்கேல போகும். கமலாலாம் அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. அது ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரியான பெரிய கார்பரேட் கம்பெனியால தான் டேக் ஓவர் பண்ணும். மைத்ரி மூவிஸ் அது இன்னும் டாக்ஸ் தான் இருக்கே தவிர கன்ஃபார்மும் ஆகல. அது இவர் இருக்காருலங்க, என்ன சொல்ற, மகாராஜா இருக்காருல, எடுத்தாருல படம் எடுத்தாருல இயக்குனர், அவருக்கு வாய்ப்பு. மகாராஜா வந்து அவர் வேற ஒரு படத்துக்கு போயிட்டாரு. அவர் வேற ஒரு படத்துக்கு ஆபீஸ் போட்டு உட்காந்துட்டாரு. ஆமா ஆமா, அவரு கதை சொன்னாரு, மீட் பண்ணாரு, தலைவர் அடுத்த படத்துக்கு அந்த பக்கம் போக சொல்லிட்டாரு. அவரு வேற ஒரு படத்துக்கு ஆபீஸ் போட்டு அவர் உட்காந்துட்டாரு. இந்த படம் தான் நினைக்கிறேன், கார்த்தி படம் தான் நினைக்கிறேன். கார்த்தி படம் தான். ஆமா ஆமா, ஒரு படம் போயிட்டு இருக்குது, தெரியல. கார்த்தி படம் தான், தனுஷ் படமான்னு தெரியல. கார்த்தி படத்துக்கு ஏதோ ஒரு தனுஷ் படத்துக்கோ ஏதோ ஒரு படத்துக்கு தான் மகாராஜா படத்தோட டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு அவர் உட்காந்துட்டார். லோகேஷ் கனகராஜ் கார்த்தி வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன்ட்டாப்ல. அதனால கைதி படம் அப்படியே உட்காந்துருக்கும். கைதி 2 கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் டேக் வரும். நமக்கு நியூஸ் கன்ஃபார்மா தெரியலைங்க, இதுவா அதுவா அப்படின்றது. நமக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்து விட்டுனா அடிச்சு விடக்கூடாது இல்லை, இங்க இருக்கிறவங்க மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி அடிச்சு விட்டா அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம சொன்னா தப்பா இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம். அதுக்கு நடுவில் வெங்கட் பிரபு வந்து கதை சொல்லிட்டு போனாரு. இவர் வந்து அவன் நடுவில் வருவான் பிரேம்ஜி, எவ்வளவா பண்ணிட்டான், இதை பண்ண மாட்டோமா அப்படின்வான். அணிலுக்கு பிறந்த ஓரமா போய் உட்கார்றா அப்படின்னு. அவன் மூஞ்ச பார்த்தால, பிரேம்ஜி அமரெல்லாம் மூஞ்ச பார்த்தால எரிச்சல் முண்டியா வருது. கோட்ல நீங்க பண்ணதெல்லாம் பத்தாதா? அது கண்டிப்பா வரும் ப்ரோ, கண்டிப்பா அப்டேட் வரும், வராம இருக்காது. கரெக்டா வந்து பொறுமையா இப்ப டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு பூபதி. டாக்ஸ் இப்ப பேசிட்டு இருக்கறனால என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவரு பெங்களூர்ல அண்ணன் உடம்பு சரியில்லைல்ல, தலைவரோட அண்ணனுக்கு 85 வயசு. அவரு அதனால அவர் பெங்களூர்ல இருக்கிறாரு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்ல ஃபோன் கால், கான்ஃபரன்ஸ் கால் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கமலஹாசன் 2 அது கமல் எடுக்கிற முடிவு தான். தலைவருக்கு எந்த கதை பிடிக்குதோ அந்த கதையை நான் ஓகே பண்ணணும். முதல்ல லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை சொன்னான், அந்த கதை ரொம்ப வயலன்ஸா இருக்கு அப்படின்ட்டு வேணான்ட்டாரு. அதனாலதான் லோகேஷ் கனகராஜ் கடுப்பாயிட்டான். கமலஹாசனுக்கு அந்த ஒன்லைன் பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் 2 டைரக்டர் கிட்ட கதை சொன்னாங்க, அந்த கதை செட் ஆகல. அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு டைரக்டர் சுந்தர் சி சொன்ன ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது. இந்த ஒன்லைன் இவர் சொன்னது, அதுக்கப்புறம் இது ஓகே வச்சு. இதுல என்னன்னா பணம் மேட்டருங்க, ஃபுல்லா பணம் விளையாடுது. இவரை வச்சு சம்பாதிக்கிறது. இப்ப நடுவில் சுந்தர் சி ஓகே அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அவன் அந்த பக்கம் சுந்தர் சி கால் பண்ணானுங்களா இல்லையா கேளுங்க அப்போ. எல்லாம் எனக்கு அந்த ஜீவா கால் பண்ணாப்ல, ஜீவா விஷாலு தலைவர் படத்துல கேஸ்டிங்ல, அதுல ஒரு யங் ஹீரோ ஒரு ரோல் ஒண்ணு இருக்கு.
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 லவ்வர்ஸ் மாதிரி. அதில் அந்த மாரி நிறைய டிமாண்டு பயங்கரமாக இருந்துச்சு. கால் ஷீட்லாம் சந்தானா 48 நாள் கால் ஷீட் ஆள் கொடுத்துட்டாப்புல படத்துக்கு. 2 நாள் முன்னாடி தான் வாங்கினாங்க, 3 நாள் முன்னாடி வாங்கியிருக்காங்க கால் ஷீட்டு. ஐ திங்க் சொல்லியிருப்பானுன்னு நினைக்கிறேன், ஏதாவது இதுலையா சொல்லியிருப்பானுங்க, ஏதாவது சொன்னானுங்களா இதை சந்தான கால் ஷீட்டு வாங்கியாச்சுன்னு. மொசகுட்டி மொசகுட்டி ஆமா கபிலம் ப்ரோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது கால் ஷீட் வாங்கி வச்சிருந்தாங்க. நீங்க அப்ப கூட ரொம்ப கூலி நாள் இல்லை, படத்தப்பயே நீங்க 3 நாள் சொன்னீங்க, முன்னாடி, ஞாபகம் இருக்குதா? 3 இந்த நாள் மாதிரி வந்து முன்னாடி கால் தலைவர் ஷீட் ஒன்லைன் சொல்லியிருக்காரு, அதனாலதான் எல்லா டேரக்டர்ஸும் போய் பாக்குறாங்க, நிறைய டேரக்டர்ஸ். நிறைய டேரக்டர்ஸ் அதில் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிற சில டேரக்டர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அவர் கேட்காத கதை இல்லை. தெலுங்கு கொண்டு போயிடுச்சு, தெலுங்கு டைரக்டர் கொண்டும் கூப்பிட்டு வச்ச கதைலாம் கேட்டார். எல்லாம் அவர் 80s பண்ண மாதிரியான கதையே கொண்டு வந்து பண்ணி வச்சா இன்னமும் அவர் வந்து அப்படியே அந்த 30 வயசு 40 வயசு கேரக்டர்லாம் பண்ணணும்னா எப்படி? ஆமா, அப்ப அது அது முக்கியமா அது எப்ப சொன்னீங்கன்னா, அந்த இந்த மண்டையன் அந்த தெரியலாம் எடுத்தால அந்த மண்டையனை பத்தி ஒரு ரூமர் வந்ததுதான் நீங்க அத சொன்னீங்க. அட்லிலாம் அப்பதான் வெங்காயம் சொன்னீங்க. அப்படியே அட்லிலாம் 1.5 வருஷத்துக்கு இந்த பக்கமே வந்துட வேணாம். அப்படியே அந்த பக்கம் சன் பிக்சர்ஸு அல்லு அர்ஜுன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு சொல்லுங்க, தீபிகா படுகோன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு சொல்லுங்க. இந்த பக்கம்லாம் வந்துட வேணாம். அதெல்லாம் அதுக்கு வெங்கட் பிரபு தேவலாம். இது உட்காந்துக்கிட்டு இது மறுபடியும் உட்காந்து பாஷா படத்தையே காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அவர் தலைவர் உடனே நல்லா இருக்கே அப்படின்ட்டு உடனே டிக் அடிச்சிருவாரு. கார்த்தி சுப்ராஜ் வாய் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. ஆ அவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. பாஷா எதுக்கு விட அட்லி? பெரிய படமா எடுக்கணும்னா தான் எடுப்பாரு அவரு. அவனுக்கு போடா மயிரே. அல்லு அர்ஜுன் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு இவனுக்கு அட்லிக்கெலாம் சம்பளமே கிடையாது, சம்பளமே கிடையாது. ஏரியா ரைட்ஸ் வரைக்கும் தான். இவர் கேட்பாரு சம்பளம், அம்மா கேட்பாரு, தூக்கி வச்சு நூற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இவர் அப்படியே ஹிந்தியில் உட்காந்து பெரிய அப்படி இது கொடுத்துட்டாங்க. ஷாருக்கான் வாய்ப்பு கொடுக்கலன்னா இவனை நாய் கூட சிண்டாது. எங்க அதான் படம் ஹிட் இல்லை, சல்மா கானை வச்சு ஒரு படம் பண்ண சொல்லுங்க நம்ம போன. அதான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால தெரியப்படுத்தேன், என்னாச்சு நக்கின்னு தான் போச்சு படம். சும்மா ப்ரெசன்டேஷனை வச்சுக்கலாம் நாக்கா கூட அழிக்க முடியாது அட்லில. நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்க்க நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, படம் உள்ள போய் உன்னால 2.5 மணி நேரம் உட்கார முடியுமா? முடியாதுல்ல. நெளிவு இல்லை, உட்காந்து நெளிவு இல்லை, சீட்டில் உன்னால உட்கார முடியுமா? உட்கார முடியாதுல்ல. அப்புறம் என்ன பெரிய மயிறு டேரக்டர்? அந்த இந்த ஜவான் இந்த படமே இந்த முறை பார்க்க முடியல கபிலம் ப்ரோ. இந்த முறை வந்து விஎஃப்எக்ஸ் சைஃபை மூலமாக வடசுட வருகிறார் அட்லி. இதான் நடக்க போகுது பாருங்க. அவன் ஊர்ல இருக்கிற பிரமோத்திஸ்லேருந்து ஹாலிவுட் பிரமோத்திஸ்லேருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு லோக்கல் கதையில கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறான். என்ன எந்திரனு, அப்புறம் அந்த பக்கம் ஐரோபட்டு, அப்புறம் அப்படியே டெர்மினேட்டரு, அப்படியே ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய எல்லா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 படத்தை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அட்லி எடுத்திருப்பான். அதுலேருந்து புழிஞ்சு கசக்கி கொண்டு வந்து வச்சிருவானுங்க. என்னமோ இந்த படத்துக்கு என்னமோ ஸ்டண்ட் பெருசா லெவலில் என்னமோ ஹாலிவுட் பெரிய ஜேம்ஸ் கேமரானோ ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கும் புழிஞ்சு எடுத்து அப்படியே பிரெடேட்டர் பேட்லேண்டை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அப்படியே ப்ரெசன்டேஷனில் வச்சு அப்படியே நமக்கு கொடுத்து அப்படியே ஹாலிவுட்ல 3000 கோடி 4000 கோடி அவதாரக்கே போட்டி போடுற அளவுக்கு அடுத்த மாசம் வரான், இறங்குறான் கொம்பன் வா வச்சு நிமித்துற மாதிரி அவ்வளோ சீனு. நீங்கள் போய் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வாங்க, தீபிகா படுகோன். நீங்கள் போயிட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் போய் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க, கராத்தே கற்றுக்கிட்டு வாங்க, நீ ஜூடோ கற்றுக்கிட்டு வா, நீ டைரக்ஷன் கற்றுக்கிட்டு வாடா, ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கிட்டு வா முதல்ல, அப்புறம் மற்றவங்க எல்லாம் கற்றுக்கிட்டோம். சன் பிக்சர்ஸ் அவன் பொறுத்து பார்ப்பான். நீ அங்கே பாலிவுட்ல ஆட்டான மாதிரி, இங்கே ஏஜஸ் கூட உட்காந்து ஆட்டான மாதிரி, எனக்கு 3000 பேர் வேணும், 300 பேர் வேணும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் சொன்னால் அப்படியே மூட்டை உட்கார்ற அப்படின்றான். சன் பிக்சர்ஸ் கிட்டலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகும். அவன் எந்திரனுக்கே இது போட்டவன், தடை போட்டான். இல்லை பிரிட்ஜு செட்டு கேட்டதுக்கு, இந்த பாலம் பிரிட்ஜு இருக்குல்ல, இந்த பிரிட்ஜில் அப்படி காரை தூக்கி இப்படி பில்டிங்கில் அந்த துப்பாக்கிலாம் தூக்கி வைப்பார் தலைவர், அந்த சீனுக்கு செட்டு போடுங்க அப்படின்னா. அதெல்லாம் போட முடியாது, இந்த ஓஎம்ஆர் பிரிட்ஜ் இருக்கு, புது பிரிட்ஜ் இருக்கு, எங்கெல்லாம் உங்கள் அண்ணா ஏன் அவங்க இதெல்லாம் உங்கள் டேரக்டர் ஷூட் பண்ண மாட்டாப்புலன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கூப்பிட்டு வச்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் கேள்வி கேட்டாப்புல தலைநீதி முறை. அப்போ ஓஎம்ஆர் பிரிட்ஜு கட்டிட்டு இருந்த டைம் சங்கருக்கே கெடா போட்டாங்க. அட்லி பெரிய வெங்காயம். அதுவே 4 ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கு 4 ஜேம்ஸ் கேமரா படத்தை எடுத்து உருவி வைக்க போகுது பாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாம் ஏமாற போகிறான் வழக்கம் போல். உள்ளே போய் உட்கார கூட முடியாது, 15 நிமிஷம் தான். அப்புறம் துண்டை காணும் துணை காணும், ஐயோ அம்மா என்னால் முடியலடா சாமின்ட்டு எல்லாம் வெளில ஓட போகிறீங்க. அதான் நடக்க போகுது.
இது வந்து சுந்தர் சி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கலகலப்பாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப பூமர்த்தனமாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் ரொம்ப சட்டைனாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நல்லா காமெடியாக இதோட இருக்கிற மாதிரி இந்த கதை வந்து கிட்டத்தட்ட தலைவர் ஒன்லைன் சொன்னது இருக்கு இல்லையா, இது வந்து அவர் பாபா பட டைமில் யோசிச்சு வச்சிருந்த கதை. அந்த ஒன்லைனை தான் ஒரு 5 டேரக்டர்கிட்ட சொன்னார். கதைக்கு அவர் என்றைக்குமே கதை வந்து ஸ்டோரி பை ரஜினிகாந்த் வள்ளிக்கு அப்புறம் எங்கேயாச்சும் பாருங்க, எங்கேயாச்சும் போட்டிருக்காரா பாருங்க. ஸ்டோரி பை வந்து வேற யாராவது பேர் இருக்கும், அவர் பேர் இருக்கு, அது யோசிக்க அப்படின்றவார், அவ்வளோதான். அதுக்குள்ள நம்ம ஒரே சஜஷன் பண்ணாங்க. இல்லைங்க எனக்கு இந்த டேரக்டர் விருப்பம் தான் ஆசை சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதுல ஒரு நியாயம் இருக்க வேணாமா? ஒரு 2 படம் 3 படம் அட்லீஸ்ட் கமர்ஷியலாக ஒரு 2 ஹிட்டாவது ஒரு ஹிட்டாவது கொடுத்தவனுக்காவது நீங்கள் சஜஷன் பண்ணீங்கன்னா ஒரு 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 லாஜிக் இருக்குங்க. சரி, இந்த டேரக்டரால் இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுவோம் ரஜினி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மினிமம் அதில் 300 கோடி விளையாடும், 300லேருந்து 350 கோடி விளையாடும் பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு டேரக்டர் இருக்குன்னா அப்போ இதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் அட்லீஸ்ட் ஒரு 200 கோடியாக ஹேண்டில் பண்ண ஒரு டேரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன் டீமு, பெரிய ஸ்டாரு, ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். நீ மறுபடியும் இன்னும் விஜயகுமாரை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, ராதாரவியை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அரண்மனை படத்துலையோ அப்புறம் இதில் பண்ணுற மாதிரியோ நீ விஜயகுமாரை கொண்டு வந்து விரிவை கொண்டு வந்து அப்புறம் தாமுன்ற பாருங்க, அதில் அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த பழைய கலகலப்பு படத்தோட டீமு நீ கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி? நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் சுந்தர்சி அப்டேட் ஆகும். படத்தில் ஓப்பனிங் சீனானா ஒரு பெரிய மண்டபம், கல்யாண சீனு, இல்லை வீட்டில் வந்து கல்யாணம் காது குத்தி ஏதோ ஒன்று நடக்கும், அங்கே ஒரு நல்ல காமெடியான விஷயங்கள் நடக்கும். அப்புறம் அங்கேருந்து ஓப்பன் பண்ணால் அடுத்தது அப்படியே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனை வில்லனை தேடி போவார், இல்லை வில்லன் இவரை தேடி வருவாங்க. அப்புறம் அந்த வில்லனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் வில்லனுக்கு ஒரு குட்டி வில்லன் ஒன்று இருப்பான், அப்புறம் அங்கே ஏதோ காமெடி கீமெடி ஏதாவது நடக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வில்லன் கூட மோதி ஹீரோ ஜெயிச்சிருவார், கிளைமேக்ஸில் சுபம். இதுக்கு நடுவில் 2 ஹீரோயின் பாட்டு. இந்த டெம்ப்ளேட்டை மாற்றுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கதை பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஸ்க்ரீன் பிளே, இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நீ வெளில வா. இந்த டெம்ப்ளேட் வெளில வந்து படம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லாங் டைம் சர்வை பண்ண. அன்றைக்கி அப்போ சொன்னார்ல, அரண்மனை 4 3 சொல்லி ஒரு மாலில் ஏதோ சக்ஸஸ் மீட் பண்ணும்போது ஒன்று சொல்லி புலம்புனார் சுந்தர்சி. நானும் பெரிய டேரக்டர் தான், இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, உனக்கு கண்டுக்கிட்டு இப்போ வாய்ப்பு கொடுத்தாருல, இப்போ யார் அதை யார் இப்போ இது பண்ணிக்கல? விளக்கம் கொடுக்குறீங்கன்னா என்ன காரணத்துக்காக விளக்குறேன் அப்படின்றத சொல்லணும். இப்போ யார் அவன் சந்தேகப்படுவான்? ஆடியன்ஸ் எல்லாம் யாரை சந்தேகப்படுவான்? தலைவர் ஒரு படத்தை ஒரு டேரக்டரை லாக் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதாங்க, அது அவ்வளோதான். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டாருன்னா அது படம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடணும். உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா செஞ்சு கொடுத்துட்டு போகணும். இல்லை எனக்கு இதில் சரியில்லை, இது சரியில்லைன்னா ஆரம்பத்திலே அவர்கிட்ட பேசணும். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2ஆம் நாள் நீ பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? யார் அசிங்கப்படுத்துகிற வேலை? உங்களுக்கு கமலஹாசனுக்கும் பஞ்சாயத்துனா போய் கமலஹாசன் போய் பேச்சுவார்த்தை நடத்துக்கணும். சும்மா இருக்கிறவன எல்லாரும் லூசு பயிலாகி மாற்றிக்கிட்டு இங்கே கமல் படத்துக்கு இங்கே ரஜினி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சரி, தலைவர் படம் விட்டுறக்கூடாது சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு அந்த நாதாரி ட்வீட்டெல்லாம் போய் லைக் காட்டி தட்டிட்டு இருக்க வேண்டிய கொடுமை. நான் எதில் காலடி எடுத்து வச்சாலும் இதெல்லாம் அபசகமாக போய் முடியுது. தலைவர் முடிவு எடுத்துட்டாரு, அதான் முடிஞ்சு போச்சு. இந்த லட்சணத்தில் வேற உட்காந்துக்கிட்டு இது வேற பண்ணி விட்டுக்கிட்டு இதுல வேற ஐயோ சுந்தர்சி போயிட்டாரு, ஜேம்ஸ் கேமரன் போயிட்டாரு, ராஜமௌழி போயிட்டாரு, சங்கர் போயிட்டாரு, படத்தை விட்டு அவ்வளவுதான் படம். ஏய் வாடா, சல்மான் படத்தை கூடிய கிளாஷை விட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. நாங்க எங்களுக்கு தெரியாதா? யாரு பூசாரியா இருந்தாலும் சரி, சாமி உள்ள ஒண்ணுதான். பூசாரி மாறலாம், சாமி மாறாது. சும்மா உட்காந்துக்கிட்டு என்னமோ இங்கே டேரக்டர் அவர் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு முதல்ல பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கான ரீசனு நிறைய டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்கிறாங்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் வர வைக்க தேவையில்ல. நம்ம எதுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக விட்டுருவோம். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். அவர் இதில் சொன்ன மாதிரி தான், ஜெயிலரில் சொன்ன மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கதறு சரி சொல்கிற கதை நீ யூனிக்காக ஒன்று சொல்லு, ஒரு யூனிக்காக ஒரு கதை ஒன்று சொல்லு. அவர் ஏஜுக்கு அவர் இன்னைக்கு என்ன மைண்ட் செட்டில் ஏஜில் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொன்னீங்கன்னா அவர் ஓகே தட்டு போகிறாரு.
சும்மா இன்னமும் அப்படியே கொண்டு வந்து அவர் பண்ண கதையை மறுபடியும் அவர் படத்தை பண்ணி அதையே எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்களாம். ஏங்க ரொம்ப வயலன்ஸா கொண்டு வரானுங்க, இல்லைன்னா ரொம்ப பொலிட்டிக்ஸா கொண்டு வராங்க. எப்படி வெற்றிமாறன் படம் வேணான்னு சொன்னாரோ அந்த மாதிரி தான். படம் நல்லா இருக்கு, ஆனா ஓவர் பாலிடிக்ஸ், ஓவர் வயலன்ஸ். அவருக்கு தெரியுங்க எந்த படத்தை டிக் அடிச்சா இங்க எப்படி இவனுங்க ரசிப்பானுங்க, எப்படி இவனுக்கு கொண்டாடுவாங்க எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும், கரெக்டாக தான் டிக் அடிச்சு விட்டுருக்காரு. இது நடுவில் பஞ்சாயத்து பண்ணி விட்டுருக்கு. பார்ப்போம், அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் டேரக்டர் மாதிரி ஏதாவது வரும். அது மேக்ஸிமம் ஒன்று கேஸ் ரவிக்குமார், கார்த்திக் சுப்புராஜ். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் பேர் அடிப்படுது உள்ள. ஏன்னா ஆள் வந்து என்னன்னா பேட்ட படத்தை ஷூட்டிங்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டான். 3 மாதத்துலேயே 3.5 மாதத்துலேயே முடிச்சிட்டான். தலைவரோட கால் ஷீட்டு 1.5 மாதம் தான் கொடுத்தாரு. பேட்ட படத்துக்கு 1.5 மாதத்துலேயே முடிச்சிட்டான் ஆள். அவன் அதுலலாம் கரெக்டாக கண்டுன்னு இருக்கிறான். என்ன நடுவில் இந்த ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒன்று தூக்கிட்டு வராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அந்த கருமத்தை தூக்கிட்டு வந்து தான் சன் பிக்சர்ஸ்க்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்தது. இந்த ஸ்டோன் பெஞ்சு இல்லை உட்டன் பெஞ்சு இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மூட்டு இந்த பக்கம் படம் மட்டும் டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு போகும். ரெண்டாவது இந்த கேங்ஸ்டரு, 2 ரவுடி, நமக்கே டெம்ப்ளேட் தெரியுது மசூட்டி. எல்லா படத்துலையும் 2 கேங்ஸ்டரு, மதுரை பேக்ரவுண்டு அடிச்சுப்பாங்க. இனி இப்படியே படம் பண்ணிட்டு இருந்தா அப்படி கொஞ்சம் வெளில வா. மெர்க்குரி நடுவில் ஒரு படம் பண்ணேன், பீஸான்னு ஒரு நடுவில் ஒரு படம் பண்ணேன், நல்லா தானே இருந்தது. மெர்க்குரி ஓடலாத வேற விஷயம். இருவிலாம் நான் படம் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டேன், அதை விட்டுருங்க. மற்றபடி பீஸாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட் பண்ண முடியும், கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் தான் கார்த்திக் சுப்புராஜ். நீ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணு. இந்த கேங்ஸ்டர்லேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. தமிழ் சினிமாவில் எங்கே பார்த்தாலும் கேங்ஸ்டர் ரத்தம், கேங்ஸ்டர் ரத்தம், கேங்ஸ்டர் ரத்தம், கொக்கின்னு போதை, இதான். இதை தாண்டி வெளில வர மாட்டாங்க. ஆடியன்ஸுக்கே கொஞ்சம் மாதிரி போர் அடிக்குங்க. அவர் கரெக்டாக தாங்க யோசிக்கிறாரு. நம்மளை விட அகட்ட தான் அவர் யோசிக்கிறாரு. இதை கொடுத்தா இவனுக்கு கரெக்டாக சாப்பிடுவானுங்க, இதை கொடுத்தா இவனுங்க வந்து வாந்தி எடுத்துருவானுங்க, நல்லா தெரியும் அவரு. இப்போ என்ன, இப்போ ஆடியன்ஸுக்கு ப்ரொடியூசர்ஸ்னாலயே தப்பு இருக்குது கபிலம் ப்ரோ. கமலஹாசன் மேல தப்பு அவங்களும் இல்லைன்னு ஒரு நான் சொல்றேன். கேங்ஸ்டர் படம் ஹிட் கமலஹாசன் மேல ஆயிடுச்சுன்னா தான் அதே தப்பு. மாதிரியே வேணும்னு கேக்குறாங்க. கமலுக்கும் சுந்தர் சிங் தான் பஞ்சாயத்து. கமலுக்கும் சுந்தர் சிங் தான் பஞ்சாயத்து. இங்கே தலைவரெல்லாம் உள்ள இழுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் பெங்களூர்ல இருக்காரு, அவர் அண்ணன் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருனால அவர் பெங்களூர்ல இருக்கிறாரு தலைவர். இங்க எல்லாத்தையும் டீல் பண்றது கமலஹாசனும் சுந்தர் சிங் தான். பொறுப்பு இங்க கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து. பணம் காய்க்கிற மரத்தை கையில வச்சிருக்கிறானுங்க மொசக்குட்டி. பணம் காய்க்கிற மரத்தை கையில வச்சுக்கிட்டு நீ ஏறுவியா நான் ஏறுவியான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க ஆளுக்கு. முதல்ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. கேஸ்ட் அண்ட் க்ரூ பண்ணிட்டு கால் ஷீட்டும் வாங்கி வச்சுட்டானுங்க சந்தானத்துக்கிட்ட, யோகி பாபு. கொட்ட போகுது ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு காசு. என்ன பண்றது? இல்லை டிஎன்ல ட்வீட்டை பார்த்தாலே கடுப்பாகுது. ட்விட்டர் பக்கமாக வர்றது கொஞ்ச நாள் கடுப்பாகுது. எப்போ பார்த்தாலும் ஒன்று இந்த காக்கா ஒன்று வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு எஸ்ஐஆர்னா என்னென்னு மயிறு ஏன்னா வாயில் அசிங்கமாக வரப்போகுது. ஏங்க எல்லார் வீட்டுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வருது. இவர் விஜய் ஃபேன், இவர் வீட்டுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காதீர்கள். இவர் விஜய் ஃபேன், இவர் வீட்டுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காதீர்கள். பெரிய வெங்காயம் மயிறு. நானும் ரவுடி தான்ற மாதிரி இவனுங்களே ஜீப்பில் ஏறி வண்டியை கையை கட்டிட்டு இருக்கிறானுங்க. எங்களை வந்து போய் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. ஆனால் ஒன்றுடா, அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் கூப்பிட்டப்போ வரல. அங்கே போய் உட்காந்து நிற்கிறீங்க பாருங்க, பார்த்தியா? ஏங்க அவனை என்ன சொல்லியிருக்கிறானுங்க, இதையும் சொல்லிடுவான். என்னப்பா எஸ்ஐஆர் ஃபார்ம் போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல. இந்த தேதிக்குள்ளே நவம்பர் மாதத்துக்குள்ளே ஃபில்அப் பண்ணி கொடுத்துடணும். நவம்பர் மாதம் நினைக்கிறேன் லாஸ்ட் டேட்டு. அது ஏதோ ஒரு தேதி சொன்னாங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியாது. ஆன்லைனில் நீங்கள் திருத்தம் தான் பண்ணலாமே தவிர டவுன்லோட் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் வந்து அதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எங்கள் ஆன்லைன்லேயே முடிச்சிக்கலாம் முடியாது. ஃபார்மை வாங்கி அதில் உங்கள் ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோவோட இருக்கும், புது ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபார்ம் ஃபில்அப்பிங் வந்து விகடனும் சன் நியூஸும் பல சேனல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத விளக்கமாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவை கொடுத்துருக்குறான். இது இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக விஜய் நீ போடு, இப்போ நான் ஓப்பனாக இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுறது?
அப்படியே 2-3 அரசியலை கலந்து பேசு. அதிகார வர்க்கம் நம்மளை அடக்க பார்க்குது, ஒடுக்க பார்க்குது. அந்த கட்சி இந்த கட்சியும் சேர்ந்து நம்மளை இது பண்ண பார்க்குது. என்னடா அந்த கட்சி இந்த கட்சி பேரை சொல்லு பார்ப்போம். நீ தான் தைரியமா 4 லட்சம் பேர் சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சிபிஐ வாயில வந்து லட்டி வச்சு குத்துவான்னா தெரியுமா? பஸ்ஸோட சிசிடிவிலாம் கேட்டாங்க தெரியுமா மொசக்குட்டி? என்னது கபிலம் ப்ரோ? அண்ணன் பஸ்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? அது வேறயா? சிபிஐ எல்லாம் கேட்டுடுச்சு. எனக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்தின்னு உட்காந்துருக்கு. சுத்தி வளைச்சிட்டானுங்க போலயே. ஏங்க பிஜேபின்னு பேச சொல்லுங்க. நான் அதுக்கு தான் முதல்ல நான் போட்ட ட்வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவன் எங்கேயுமே பிஜேபின்னு வாய திறக்க மாட்டேங்கிறான் பாருங்க. நீ பேசு. எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வேணாம், எங்களுக்கு இந்த மெத்தடு வேணாம் அப்படின்னு சொல்லி இது வந்து இப்போ கொண்டு வர வேணாம், எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பண்ணிக்கோங்க, இதுக்கு இந்த கால அவகாசம் பத்தல, இது பண்ணுங்கன்னு எங்க நீ பிஜேபி கிட்ட போய் நேரடியாக போய் லெட்டர் கொடு பார்ப்போம். எங்க அனுப்ப ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு ரிட்டர்ன் வருதான்னு பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா போனது திரும்பி ரிட்டர்ன் வருதான்னு பார்ப்போமா? ஏய் சும்மா உட்காந்துட்டு நானும் ஆடுறேன், தொட்டில ஆட்டி விட்டு குழந்தைய கிள்ளி விடுற மாதிரி உன் குடிமை மயிரை அங்கே சென்டர்ல பிடிச்சி வச்சுட்டா. இப்படிதான் பேசினேன் சிஎம் சார் அப்படின்னு. இப்ப சிஎம் சார் கூட வாயில வர மாட்டேங்குது. ஏங்க பிஎம் சார்ன்னு சொல்லி பேச பார்ப்போம். பேச மாட்டாங்க. சும்மா இது வந்து அவேர்னஸ். இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, நீங்க மட்டும் ஃபேன் ஃபைட்டு பண்ணிட்டு தெரியாதீங்க, அந்த பக்கம் குஷ்பு அபியூஸ் பண்ணிட்டு சுத்தாதீங்க, இதை கொஞ்சம் பாருங்கடா, இதை பண்ணாதாண்டா உங்களுக்கு ஓட்டு பேர் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா இதாயிடும். 87க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே அதுல இது பண்ணணுங்க. 87க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இல்லைங்க. ஐ திங்க் 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு யாருக்கும் வந்து இந்த திருத்தம் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் தேவையில்ல, அவங்க பழையபடி ஓட்டு போயிடலாம். 80ஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. அதாவது 81, 82 எல்லாருமே அதை வந்து ஃபார்ம் வந்து புது ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா அதை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இவன் பண்ணது அவேர்னஸ் வீடியோ. இது நமக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லி சொன்னான்ல ஆரம்பத்தில், கடைசியில் சொன்னான் எங்கேயாச்சும் அதுக்கு நான் விளக்கம் மசக்குட்டி? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லை? விஜயோட வீடியோ ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வாக்காளர் உரிமையே இல்லாமல் போயிடும், அதுக்கான காரணம் நான் பின்னாடி சொல்கிறான். அந்த 9 நிமிஷம் வீடியோவில் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கானா பாருங்க. மறந்துடுச்சு போல. ஏங்க அவன் பேசும்போது சைடில் பாருங்க, அவன் கண்ணை பாருங்க. ஒன்று கீழே பார்ப்பான், கீழே எல்இடி ஸ்க்ரீன் வச்சிருக்கிறான், அடுத்து என்ன பேசணும் என்னென்ன பேசணும்னா அவன் எழுதி கொடுத்துருக்கிறான் ஜானாரசன். இந்த பக்கம் அப்படி கீழே பார்ப்பான், அப்புறம் லெஃப்ட் சைடு 2 சைடுலையும்